வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து எல்ஐசி ஓஎஃப்எஸ் ஓடிட்டுருக்கு. ட்ரெஷரி பில்ஸ் அவைலபிளாக இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில ஐபிஓ வந்து நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகுது. நாளைக்கு வந்து முக்கியமான டேட்டா ரெப்போ ரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலுடைய நிலவரம், கோல்டுடைய நிலவரம், நிஃப்டியோடைய நிலவரம், இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் தரவாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டியோடைய நிலவரம் ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் என்னென்ன வந்திருக்கு, அப்டேட்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் ரிசல்ட் நிறைய வந்திருக்கு, அந்த ரிசல்ட்டை பார்த்துருவோம். அப்புறம் நேரோ ரேஞ்சில் என்னென்ன வந்திருக்குன்றதை பார்த்துருவோம். ஜூலை மாதம் முடிஞ்ச உடனே நமக்கு 2 நாள் லீவ் வந்துச்சு, சாட்டர்டே சண்டே. ஸோ என்னென்ன செக்டாரில் வந்து ஜூலை மாதம் ஏற்றம் கொடுத்துருக்கு, இயர் ஆன் இயரில் ஒய்டிடியில் என்னென்ன செக்டார்ஸ்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஏற்றம் கொடுத்துருக்கு, ஜூலையில் எந்தெந்த செக்டாரில் நெகட்டிவில் போயிருக்குன்ற கம்ப்ளீட் டேட்டா வந்து நம்ம 1 by 1 வந்து பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்கள். இப்போது நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா ஆர்பிஏ இது வந்து 15.39% இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. மேன் இன்ஃப்ரா 9%, ட்ரீம் ஃபோக்ஸ் வந்து 6%, கேஇஐ வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அது 6.4% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் ரியாக்ஷன் வந்து கடந்த வாரமும் நல்லா ஒர்க் ஆச்சு, இந்த வாரமும் வந்து நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு. ரிசல்ட்டில் நல்லா வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஒரு ட்ரேடிங்க்கான ஒரு ஸ்டாக்ஸாக ரிசல்ட் ரியாக்ஷன் வந்து ரொம்ப நல்லா மார்க்கெட்டில் வந்து ட்ரேடருக்கு பயன்படுது. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடந்துகிட்ருக்கு நிஃப்டியில் அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சைடுவேஸில் தான் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து 188 புள்ளிகள் வந்து டவுனில் இருக்குது. நிஃப்டி 0.76% வந்து நமக்கு இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. காலையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சைடுவேஸ்லேயே இருந்த நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறிச்சு, திருப்பி இறங்கிச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் வாலட்டிலிட்டிலே இருக்குது. என்ன ரீசனாக இன்றைக்கி எக்ஸ்பைரி டேனாலே மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்ஷன் செல்லர்ஸுக்கான ஒரு மார்க்கெட்டாக இருக்கும். 2 பக்கமும் ப்ரீமியம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏறும் இறங்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆச்சு, கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிது. இறங்கிட்டு 24,586 வரைக்கும் வந்துச்சு. திருப்பி 24,644 வரைக்கும் 65 புள்ளிகள் மேலே போச்சு. திருப்பி அந்த 65 புள்ளிகள் கீழே இறங்கிடுச்சு. ஸோ இப்படியே என்ன பண்ணோன்னா, ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கான மார்க்கெட்டாக மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸ்பைரி டேயில் வந்து நமக்கு அமையுது. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. 188 புள்ளிகள் இப்போ வரைக்கும் நமக்கு டவுன். பேங்க் நிஃப்டி 553 புள்ளிகள் வந்து இப்போ வரைக்கும் டவுனில் இருக்குது. பேங்க் நிஃப்டி அதே கண்டிஷனில் தான் இருக்குது. கேப் அப் ஆச்சு, அதுக்கப்புறம் இறங்குனது, ஏறுனது, திருப்பியும் இறங்கி ஒரு சைடுவேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருது காலையிலேருந்து. ஓகே, ஸோ இது இல்லாமல் செக்டார் வைஸ் டேட்டா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றம் கொடுத்துருங்க. ரிசல்ட் டேட்டாவும் இப்போ நம்ம பார்த்துருவோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவில் எது எது வந்திருக்கு அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி செக்டார் டேட்டா ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். செக்டாரை பொறுத்தவரை நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் வந்து 0.7% ஏற்றம் கொடுத்துருக்கு. மெட்டல் செக்டார், மெட்டலை பொறுத்தவரை கடந்த ஒரு 5 நாளாகவே வந்து தொடர்ந்து பாசிட்டிவ் க்ளோசிங்கே வந்து வச்சுட்டு வராங்க. இப்போ ஜூலை 24க்கு அப்புறம் வந்து தொடர்ந்து பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து வச்சுக்கிட்டு வராங்க மெட்டல்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, மெட்டல்ஸ் வந்து இந்த மாதம் நேரோ ரேஞ்ச் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸில் செக்டார் வந்து நேரோ ரேஞ்சில் இருக்குது. அப்போ ஸ்டாக்ஸ் எது நேரோ ரேஞ்சில் இருக்குன்றதை வந்து நீங்கள் முன்னாடியே போய்ட்டு இப்போ செக் பண்ணி வச்சிடணும். மெட்டல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்னா, அதில் இதெல்லாம் நேரோ ரேஞ்சில் இருக்குன்னு. ஏன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து மெட்டல் செக்டார் இருக்குது. அதில் ரெசிஸ்டன்ஸை வேறு பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ பாசிட்டிவ் வாலட்டிலிட்டியாக கூட இருக்கலாம். ஓகே, அடுத்து மீடியா செக்டார் வந்து இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுவும் வந்து புல்லிஷ் மோடில் புல்லிஷ்க்கான ஒரு பிவோட் பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பேங்க் 1% இப்போ வரைக்கும் இறங்கியிருக்கு. ஐடி செக்டார் ஏரில் இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு. ரியாலிட்டி இறங்கியிருக்கு. சிஎன்எக்ஸ் சர்வீசஸ் இறங்கியிருக்கு. இது எல்லாமே வந்து தரவாக இறங்கியிருக்கு. இடிஎஃப்பை பொறுத்தளவில் நமக்கு செக்டார்ஸில் என்னென்னலாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் இடிஎஃப்லேயும் வந்து நமக்கு பெரும்பாலும் ஏறிடும். ஓகே, அது இல்லாமல் கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் பார்க்கணும். கோல்டு பீஸ், சில்வர் பீஸை பொறுத்தளவில் இன்றைக்கி கோல்டு பீஸ் வந்து இறங்காமல் இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். சில்வர் பீஸ் ஓரளவுக்கு ஏறி இருக்குது. 0.4% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. பிட்காயின் வந்து 0.5% இப்போ வரைக்கும் ஏறி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. டெலகிராமுடைய அவங்களோட கிரிப்டோ கரன்சி கிராம் வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. யூகே ஆயில் 85க்கு வந்துருச்சுங்க. அப்பா ஒரு வழியாக $102 இருந்த யூகே ஆயில், அதாவது பிரெண்ட் க்ரூடு, இப்போ $85 வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதுவும் நேற்றுக்கெலாம் முந்தானதெல்லாம் பார்த்தீங்கன்னா $81 வரைக்கும் போயிட்டு இப்போ $85 இருக்குது. ஓகே, பட் ஸ்டில் வந்து அவங்களுடைய ஈரான் யூஎஸ் உடைய வார் வந்து பீஸ்ஃபுல் டாக் போயிட்டுருக்கிறனால
அதாவது 3 நாள் முன்னாடி வரைக்கும் பீஸ்ஃபுல் டாக் இல்ல. திருப்பி 2 நாளா பீஸ்ஃபுல் டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து க்ரூட் ஆயில் கடந்த 24ஆம் தேதி ஜூலை வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுச்சு $102ன்னு. திருப்பி அடுத்த ஒரு 2வது நாளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் டவுன் ஆகி நமக்கு $84 வந்துருச்சு. இப்போ கரண்ட்டாக $85 நமக்கு க்ரூட் ஆயில் வந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்தது இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸில் வந்து சில இண்டெக்ஸ்லாம் வந்து நமக்கு நேரோ ரேஞ்சில் வந்து இந்த தடவை இந்த மாதம் வந்திருக்குங்க. ஆல்ஃபா 50 வந்து நேரோ ரேஞ்சில் வந்திருக்கு. ஸ்மால் கேப் 250 வந்து நேரோ ரேஞ்சில் வந்திருக்கு. ஓகே, இது எல்லாமே அது மட்டும் இல்லை, நிஃப்டி ஜூனியர் நிஃப்டி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்கு. அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்குறோம். ஆல்ஃபா 50 நேரோ ரேஞ்சு, அட் த சேம் டைம் ஆல்ஃபா 50 மெட்டல்ஸும் ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா 50ல் இருக்கக்கூடிய மெட்டல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸையும் வந்து நம்ம கவனித்து வைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து வாலட்டிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்றதை அந்த ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணும்போது நம்மளால் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷனுக்கு வர முடியும். ஓகே, ஸோ இதை வந்து எல்லோரும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நம்ம ரிசல்ட் டேட்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கடந்த 3 வருஷம் 2 வருஷமாக, கடந்த இயர் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாண்ட்ஸில் இப்போ என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸே வந்து இப்போ கொஞ்சம் அவைலபிள் இருக்குது, ட்ரெஷரி பில்ஸ் வேறு அவைலபிள் இருக்குது. அந்த டேட்டா முதல்ல பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம கைட்டில் தான் டேட்டா பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்தி இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ இருக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு மெயின் போர்டு ஐபிஓ 14,893 இருந்தால் வந்து ஒரு ஐபிஓ அப்ளை பண்ண முடியும். ஓகே, மற்றதெல்லாமே வந்து எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,52,000 நமக்கு அமௌண்ட் வேணும், 2,16,000 வேணும், இது 2,60,000 வேணும். ஸோ நார்மலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கெலாம் போக மாட்டாங்க. 15,000னா கொஞ்சம் ஈஸியாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாளைக்கு அந்த ஐபிஓ ஸ்டார்ட் ஆகுது. 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது பாண்ட்ஸ் ஓஎஃப்எஸ் வந்து எல்ஐசி நான் ரீட்டைல் ஓஎஃப்எஸ் ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஐபிஓவில் ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் செல் எல்ஐசியில் இது பாருங்கள், $382 அவங்க ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு வரைக்கும் அந்த ஸ்டாக்கு $430 அப்ராக்சிமேட்டாக இருந்துச்சு, $420 மேலே இருந்துச்சு. பட் இந்த ஆஃபர் ஃபார் செல்லில் 382 கொடுத்ததுமே இப்போ நார்மலாக எல்ஐசி ஸ்டாக்கை மார்க்கெட் ப்ரைஸில் போய் ஒருத்தவங்க வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே $430 இருக்குது. ஆஃபர் ஃபார் செல்லில் $382 கொடுக்கும்போது யாராவது போய் அங்கே வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, $382 வாங்குறதுக்கு தான் வருவாங்க. அப்போ ஆல்ரெடி ஹோல்டிங்கில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் சில பேர் வந்து விற்றுருவாங்க அந்த ஸ்டாக்கை. $482 நம்ம ஏன் அந்த ஸ்டாக்கை போயிட்டு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்டில் இருக்குது ஒரு 1% 2% ப்ராஃபிட்டில் இருந்தால் கூட அதெல்லாம் விற்றுட்டு $382 வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க. கிடைச்சா கிடைக்கட்டும், அது நமக்கு லாபம் தானேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதனால் லாபம் இல்லாமல் போயிடும். இப்போ இன்றைக்கி வந்து $382 ஆஃபர் ப்ரைஸ் போட்டனால இன்றைக்கி ஒரே நாளில் எல்ஐசி வந்து பெரிய லெவலில் டவுன் ஆகிடுச்சு. 7% மேலே டவுன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது $392 வந்துருச்சு அந்த ஸ்டாக்கு. ஓகே, இப்போ $430 இருக்குது அப்படின்னா $382 நீங்கள் ஆஃபரில் வாங்கிட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $400 $410 நீங்கள் விற்கலாம். ஒரு $30 லாபம் கிடைக்கும், ஒரு 10% லாபம் கிடைக்கும். இப்போ அது 392 வந்துருச்சு. ஓகே, மேபி இன்னும் ஆனால் இறங்க விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 382 தாண்டி கீழே விட மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் சுத்தமாக நஷ்டத்துக்கு ஆஃபர் பார்சலில் போய் நஷ்டத்துக்கு வாங்க முடியாதுல்ல. சில பங்குகள் அந்த மாதிரிலாம் கூட வந்திருக்கு. வாங்கிட்டு காஸ்ட்லியாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆஃபர் பார்சலில் வாங்கிட்டு. ஸோ அதனால் இது கொஞ்சம் கவனிக்கணும். தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத வந்து எல்லோரும் போய் பாருங்கள் எல்ஐசியில், இதில் எல்ஐசியோடைய ஸ்டாக்ஸில். ஓகே, தற்போதைய நிலவரம் வந்து 395 இருக்குது எல்ஐசி. ஸோ அப்போது $13 தான் வந்து இப்போதைக்கு ஆஃபர் ஃபார் செல்லில் கிடைக்கிறவங்களுக்கு நமக்கு லாபம் இப்போ இருக்குது. பட் இன்னும் நமக்கு நாளைக்கெலாம் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நாளைக்கு வந்து ஏறலாம், இல்லை இன்றைக்கி மார்க்கெட் முடியறதுக்குள்ளே கூட வந்து சேஞ்சஸ் ஆகலாம். பட்டு இது வந்து ஒரு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா 430லேருந்து சடனாக இறங்கிடுச்சுன்றது. ஆஃபர் பார்சல் நார்மலாக சில கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி நடக்கும். பைபேக்கில் வேணால் நமக்கு கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கும். அந்த ஆஃபர் பார்சலில் தான் இந்த மாதிரி போய் நம்ம மாட்டிக்கிறோம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க. டேக் ஓவர் வந்து 2 கம்பெனி கொடுத்துருக்காங்க. டீலிஸ்டிங்கில் எல்ப்ரோ இன்டர்நேஷனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த எல்ப்ரோலாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டீலிஸ்டிங் ஆகுது. அடுத்தது தாய்லாந்தோடைய இன்ஃப்ளேஷன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பிலிப்பைன்ஸோடைய இன்ஃப்ளேஷன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு நம்மளுடைய ஆர்பிஐ பாலிசி ரேட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஓகே, ப்ரீவியஸாக 5.25 அப்படின்ற லெவலில் வந்து நமக்கு பாலிசி ரெப்போ ரேட் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆர்பிஐ பாலிசி ரேட் நாளைக்கு இருக்குது. ரொம்ப கண்டிப்பாக வாலட்டிலிட்டி வந்து ஏற்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு ட்ரேடர்ஸ்க்கான டேவாக வந்து மார்க்கெட் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கு காலையிலேயே வந்து மார்க்கெட்டில் உட்காந்துக்கோங்க.
ஓகே. ஏன்னா பேங்க் நிஃப்டிக்குலாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நல்ல வாலட்டிலிட்டி கிடைக்கும். அப்போ ஏதோ ஒரு 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 15 மினிட்ஸ் ஒரு ட்ரெண்ட் கிடைச்சாலும் ஒரு ட்ரேடு வந்து எடுத்துட்டு, ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் அந்த டெய்லி பாக்கெட் மணியை வந்து நம்ம எடுத்துட முடியும். 1000லேருந்து ₹2000 வந்து எடுத்துட முடியும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம பயன்படுத்திக்கணும். ஓகே. சின்ன பாக்கெட் மணி எடுக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு வேறு என்ன டேட்டா ஆர்டர்ஸ் வந்து நிறைய கம்பெனி எடுத்திருக்காங்க. அதில் டெலகிராமில் வந்து இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். எல்என்டி வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருந்தாங்க. அதில் முக்கியமான டேட்டாவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதையும் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். எல்என்டியில் வந்து இப்போ 15,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டர் எடுத்திருந்தாங்க. கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆர்டர் கிட்ட வந்துருச்சு எல்என்டிக்கு. அதில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். அதில் வந்து அவங்க ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான டேட்டா எல்என்டியை பொறுத்தளவில். டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்து டெலிகிராமை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து கமெண்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஃப்ரீ டெலிகிராம் தான் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க, இல்லை டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த எல்என்டியில் வந்து டெலிகிராமில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்என்டி என்ன பண்ணுவாங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் எடுத்துருக்கிறதா வந்து போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அது கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கிறதுனால சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னா 1000 crores-லேருந்து 2500 crores வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டரை சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. லார்ஜ் ஆர்டர் அப்படின்னா 2500-லேருந்து 5000 கோடி வரைக்கும் இருக்கக்கூடியது லார்ஜ் ஆர்டர். மேஜர் ஆர்டர் அப்படின்னா 5000 கோடியிலேருந்து 10,000 கோடி வந்து மேஜர் ஆர்டர். ஏன்னா அடிக்கடி இந்த டேட்டா நமக்கு வரும். எல்என்டி வந்து ஒரு மேஜர் ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னா என்னென்னா 5000 கோடியிலேருந்து 10,000 கோடிக்கான ஆர்டர்னு அர்த்தம். அடுத்தது மெகா ஆர்டர் அப்படின்னா 10,000 கோடியிலேருந்து 15,000 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் டைட்டில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மெகா ஆர்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மெகா ஆர்டர்னா 10,000-லேருந்து 15,000 கோடி நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அல்ட்ரா மெகா ஆர்டர் அப்படின்னா 15,000 கோடிக்கு மேலே இருக்கிறது. இப்போ வந்து 15,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் வந்து எடுத்துருக்குறாங்க எல்என்டி. அவங்களுடைய ஆர்டர் புக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஒரு பொன் முட்டையிடும் வாத்து அப்படின்ற மாதிரி தான் எல்என்டி வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கவனமாக நம்ம அந்த ஆர்டர் டேட்டாவை ஆர்டர் புக்கெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பார்க்கணும். ரிஸ்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எல்என்டி ஸ்டாக்ஸ் எல்லாம். ரொம்ப முக்கியமான ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் அது. அடுத்தது பாண்ட்ஸை பொறுத்தளவில் கவர்மெண்ட் பாண்ட் வந்து 2031 மெச்சூரிட்டிக்கு 6.36% கவர்மெண்ட் பாண்ட் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 7.71. அடுத்தது இது வந்து 2066 வரைக்கும் ரொம்ப பெரிய பாண்டாக இருக்குது. ஓகே. அடுத்தது ட்ரெஷரி பில்லில் வந்து 91 டே ட்ரெஷரி பில் இருக்குது. 5.32% வந்து ஈல்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 364 டே ட்ரெஷரி பில் இருக்குது. 182 டே ட்ரெஷரி பில் இருக்குது. இதில் வந்து இப்போது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னென்னா இந்த பாண்டு கவர்மெண்ட் பாண்டுனா என்ன, கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்னா என்ன வித்தியாசம், இது ஏன் 5%க்கு வருது, இது ஏன் 6%, 6.4க்குலாம் வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ரெண்டுமே கவர்மெண்ட்டோடைய தான், ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். என்ன வித்தியாசம்னா இந்த ட்ரெஷரி பில்லை பொறுத்தளவில் ரொம்ப ஷார்ட் டேர்ம். இப்போ இது 91 டேஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 2031 5 வருஷம் இருக்குது மினிமம். ஓகேவா. அவ்வளோ லாங் டேர்ம் போகிறவங்க அந்த பாண்டு போவாங்க. ரெண்டாவது பாண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு அப்பப்போ கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த 3 மாதம் வருமானம் வந்தோடனே 3 மாதம் கழிச்சு இல்லை குவார்ட்டர்லியோ ஆஃபர்லியோ இயர்லியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கொடுப்பாங்க. ட்ரெஷரி பில்லை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. இப்போ 1,00,000 ரூபா ட்ரெஷரி பில் அப்படின்னா 5.32% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முன்னாடியே அந்த டிஸ்கவுண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் மீதி 95,000 கட்டுவீங்க. மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு 1,00,000 ரூபா கையில் கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரெஷரி பில்லுன்னா முன்னாடி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நீங்கள் வாங்குவீங்க. வரும்போது மெச்சூரிட்டி ஃபுல் அமௌண்ட் நீங்கள் என்ன அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்களோ அது வரும். 1 லேக்னா நீங்கள் 95,000 கொடுத்து வாங்கிப்பீங்க. மெச்சூரிட்டியில் 1 லேக் கிடைக்கும். அது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்டில் நீங்கள் 1 லேக் கொடுத்துருவீங்க. அந்த பீரியடில் குவார்ட்டர்லியோ ஆஃப்லியோ இயர்லியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இது ஷார்ட் டேர்ம், அது லாங் டேர்முக்கு போகும். ஓகேவா. அதான் ட்ரெஷரி பில்லு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ரிஸ்க் வந்து ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓடுதுன்றனால கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசாக ஒன்றும் ரிஸ்க் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பாண்ட்ஸில். ஓகேவா. கவர்மெண்ட் பாண்ட்ஸில். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் ரிசல்ட்ஸ் டேட்டா இருக்குங்க. நிறைய டேட்டா இருக்குது ஸ்டாக் ரிசல்ட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செக்டார் டேட்டா சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜூலை மந்த்துடைய செக்டார் டேட்டான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த வீடியோ வந்து 14 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே அடுத்த வீடியோவில் வந்து நான் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணுறேன். ஹூக் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். பெரிய வீடியோவாக போனால் 30 மினிட்ஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் கட் பண்ணி போடுறேன். ஓகேவா. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் வந்து அந்த செக்டாருடைய டேட்டா 1 மந்தில் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு,
எந்தெந்த செக்டார் வந்து நெகட்டிவாக போயிருக்கு, எந்தெந்த செக்டார் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவாக போயிருக்கிற செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்துருக்கு, அந்த ஸ்டாக்ஸில் எது நமக்கு நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து பயன்படும். அதனால் அந்த டேட்டா வந்து அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ரிசல்ட் டேட்டாவும் அடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு வீடியோ போக வேணான்றதுக்காக இந்த வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.